அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் வந்துட்டு mParivahan மொபைல் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த mParivahan மொபைல் ஆப் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து மொபைல்லே வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆர்சி புக்காக இருக்கட்டும், இதை வந்துட்டு நம்ம பைக்லேயோ கார்லேயோ வந்துட்டு டாக்குமெண்ட் வச்சுருப்போம். சில நேரத்தில் வந்து வீட்டில் மறந்துட்டு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு நம்மளோட டிஜிட்டலாக நம்ம மொபைல்லே வந்து நம்மளோட டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், ஆர்சி புக்காக இருக்கட்டும், இது இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு கவர்மெண்ட்டோட ஆப் தான் வந்து இது. இந்த mParivahan ஆப் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2017 இருக்குது. என்ஐசி கவர்மெண்ட் மொபைல் ஆப்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஒரு 1 crore மேலே வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா 14th June வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் ஆர்சி புக் மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லான் வந்து இதில் வந்து பேமெண்ட் பண்ணலாம். அதாவது செல்லான், அதாவது நம்ம வந்து எங்கேயாவது வந்து காரில் போகும்போது ஏதாவது ஒரு டிராஃபிக்கில் வந்துட்டு போலீஸ் அந்த செல்லான் வந்து போட்டுட்டாங்க, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இல்லை, ஹெல்மெட் இல்லை மாஸ்க் போடல அப்படின்னு சொல்லி ஏதாவது செல்லான் போட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த செல்லான் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு வெளியில் போயிட்டு நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. இந்த மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி அந்த செல்லான் பேமெண்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இதிலே வந்து டிரைவிங் லைசன்ஸ்க்கான மார்க் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் டிரைவிங் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, டிரைவிங் கற்றுட்ருக்கீங்க, அந்த மார்க் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பார்க்கணும் ஜாலியாக அப்படின்னா வந்து நீங்கள் அந்த சாம்பிள் டெஸ்ட் வந்து இதிலே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். இதுக்கு மேலே என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக உள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் mParivahan போட்டு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். டேஷ்போர்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி டேஷ்போர்ட், அப்புறம் டிஎல் டேஷ்போர்ட், அதாவது டிரைவிங் லைசன்ஸ் டேஷ்போர்ட். ஸோ ஆர்சி டேஷ்போர்ட்டில் போய்ட்டு நம்மளோட வண்டி நம்பர் கொடுத்திங்கன்னா போதும். ஸோ நம்மளோட டீட்டெயில் வந்து அதில் வந்துடும். ஸோ நான் ஏற்கனவே வந்து கொடுத்து வச்சுருக்கேன் ரீசன்ட் சர்ச்சில். ஸோ இங்கே போய்ட்டு நான் திருப்பி கொடுக்குறேன். ஸோ சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து டீட்டெயில் வந்து வந்துடும், நம்மளோட பைக் டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதை வந்து இந்த ஆர்சி டீட்டெயிலை வந்து நம்ம வர்ச்சுவலாக வந்து இந்த மொபைலே வந்து சேவ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது நம்ம டாக்குமெண்ட் பைக்கில் மறந்துட்டு போனால் கூட நம்ம இதை வந்து காமிச்சிக்கலாம். நம்மளோட வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வந்து டீட்டெயில் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஆட் டு டேஷ்போர்ட் ஃபார் வெர்ச்சுவல் ஆர்சி அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். கீழே வந்து வியூ செல்லான் இருக்குது. ஏற்கனவே ஏதாவது வந்து போலீஸ்ட்ட மாட்டி நீங்கள் வந்து செல்லான் கொடுத்துருந்தாங்க, ஒரு வவுச்சர் கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துருந்தா வியூ செல்லானில் போய்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஏற்கனவே நம்ம ஆர்சி புக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டதுனால இந்த டீட்டெயில் வந்து வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் டு டேஷ்போர்ட் அப்படிங்கிற கொடுக்கலாம். ஸோ என்டர் டு டேஷ்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு சேசிஸ் நம்பர் லாஸ்ட்டு 4 digit கேட்குறாங்க. அதே மாதிரி இன்ஜின் நம்பர் லாஸ்ட் 4 digit, அதை நம்ம வந்து பார்த்து கொடுக்கணும். நம்ம அந்த லாஸ்ட்டு 4 digit சேசிஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கோ டு டேஷ்போர்ட் டு செக் யுவர் ஆர்சி டீட்டெயில்ஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணலாம். ஸோ நம்ம டேஷ்போர்ட்டில் வந்து ஓகே அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பேர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த அட்ரஸ், எல்லா டீட்டெயிலும் வந்துடுது. வேலிட் வந்து எந்த வருஷம் வரைக்கும் இந்த ஆர்சி வந்து வேலிடு, ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிட் பார்த்திங்கன்னா 2031 February 3 வரைக்கும் வேலிட் அப்படிங்கிறத காட்டுது. இதுதான் வந்து டீட்டெயில்ஸ். அதே மாதிரி வந்து ஷேர்ட் ஆர்சி ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆர்சி டீட்டெயில்ஸ் வந்து இதில் வரும். பட் நம்ம ஏற்கனவே ஆர்சி புக் வந்து ஷேர் பண்ணல, அதனால் நம்ம வந்துட்டு இதில் பார்க்க முடியாது. ஸோ அதை என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து அந்த மை ஆர்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆர்சி டீட்டெயில்ஸ் மொத்தமே இதில் வந்து வந்துடும். வண்டி டீட்டெயில்ஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிளேஸு, எல்லா டீட்டெயிலும் வரும். ஸோ இதை நீங்கள் வந்து டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். இந்த கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே அந்த மொபைலில் வந்து காமிச்சிக்கலாம். இது வந்து வேலிட் தான். ஸோ இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸும் வந்துட்டு உங்களோட வெர்ச்சுவலாக இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கீழே வந்து மை டிஎல்னு இருக்குது, அதே மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிஎல் பிளேஸில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் பிளேஸில் இந்த பாரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வரும். அதை வந்து சேவ் டு மை டிஎல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இதில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேலே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் mParivahanல. ஸோ இது வந்து ஆர்சி இன்ஃபர்மேஷன், டிஎல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சர்ச் வித் டேட் ஆஃப் பர்த். இப்போ டிரைவிங் லைசன்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லைங்கிற டேட் ஆஃப் பர்த் வச்சு சர்ச் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலான். ஸோ இப்போ வந்துட்டு ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அந்த செலான் இப்போ வேணும், அதாவது வந்துட்டு செலான் மிஸ் ஆகிடுச்சு, இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்து செலான் வந்து ஏற்கனவே ஃபைன் போட்டிருந்தாங்க யாராவது, அதை பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆர்சி நம்பர் போட்டு எடுத்துடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பைக் நம்பர் போட்டு, கார் நம்பர் போட்டு எடுத்துடலாம். இல்லை வந்து டிஎல் டிரைவிங் லைசன்ஸ் போட்டு நம்பர் போட்டும் எடுத்துடலாம். ஸோ அந்த செலான் போட்டால் பேமெண்ட் ஆப்ஷன் பண்ண சொல்லி வரும், அதிலே பேமெண்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பே டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த பே டேக்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் வந்து பேமெண்ட் டேக்ஸ் பேமெண்ட் வந்து பண்ணணும், இயர்லி வந்து பண்ணணும், இல்லை 2 வருஷத்துக்கு 3 வருஷம் ஒரு வாட்டி வண்டிக்கு 4 வீலருக்கு வந்து டேக்ஸ் பேமெண்ட் பண்ணாமல் இதிலே வந்து பே டேக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பெண்டிங் ட்ரான்சாக்ஷன், ரீப்ரிண்ட் ரெசிப்ட், பேமெண்ட் பண்ணதுக்கு ரெசிப்ட் இதில் எடுத்துக்கலாம். பே டேக்ஸ் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட வெஹிக்கிள் நம்பர் போட்டிங்கன்னா கரண்ட் டேக்ஸ் எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சி சர்வீஸ் இருக்குது. ஏதாவது எமர்ஜென்சினா அதை செலக்ட் பண்ணி அந்த கால் பண்ணோன்னா அதுக்கு எமர்ஜென்சி சர்வீஸ் வந்து வருவாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறோம். லொக்கேஷன் வந்து கேட்கும். லொக்கேஷன் கேட்டுட்டு ஏதாவது ஒரு பிளேஸில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா சப்போர்ட்டுக்கு வந்து ஆளுங்க வருவாங்க. ஸோ இதுதான் வந்து எமர்ஜென்சி சர்வீஸு. இது அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். இது வந்து அவர் சர்வீசஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த அவர் சர்வீசஸ் போனீங்கன்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மார்க் டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ சாம்பிள் டெஸ்ட்டு நீங்கள் ஏதாவது டிரைவிங் லைசன்ஸ் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மார்க் டெஸ்ட் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னாலும் அது ஒரு சாம்பிள் டெஸ்ட் வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டிஎல் மார்க் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன கொஷின் அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சாம்பிள் கொஷின்ஸ் இருக்கும். ஒரு 10 கொஷின் வந்து மார்க் டெஸ்ட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து சப்மிட் கொடுத்திங்கன்னா கரெக்டாக இல்லையான்னு கேட்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சப்மிட் கொடுத்து பார்ப்போம். அவ்வளோதான். ஸோ 28, 26, 24 அப்படின்னு போய்ட்டுருக்கல மேலே. இது வந்து செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த மார்க் டெஸ்ட். அங்கேயும் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் இந்த மாதிரி தான் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாம்பிள் டெஸ்ட் பார்க்கணுன்னா இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் பொல்யூஷன் சென்டர் எங்கே இருக்குன்னு காமிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நியரஸ்ட் ஆர்டிஓ ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து காமிக்குது. ஸோ இந்த கீழே இருக்க சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் போனோம் அப்படின்னா யூடியூப்க்கு போய்டும். அதில் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் பற்றின இதை வந்து யூடியூப் சேனலில் வந்து அவங்க செப்பரேட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறையா மேனுவல்ஸ் வந்து இருக்குது. அதாவது வந்து டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன், பர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இதை பற்றின டீட்டெயில் வந்து ஒரு டாக்குமெண்ட் என்னென்ன நம்ம டாக்குமெண்ட் எடுத்துக்கணும், வச்சுக்கணும், ப்ரூஃப் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் ரிக்வயர்டு, கைட்லைன்ஸ், ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில் வந்து டிஸ்பிளே ஆகும். இதோட டீட்டெயில் நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக அங்கே போய்ட்டு ஆர்சி ரினியூவல் பண்ணுறதுக்குள்ள புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது ஒரு சாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஏற்கனவே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிலாம் வந்து வண்டி எடுக்கும்போதே அந்த ஆஃபீஸ்லேயே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இது வந்து ஒரு சாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஏற்கனவே வந்து வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா அதை போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த டீட்டெயிலாக வந்து இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் அந்த விஷயம். ஸோ mParivahan ஆப் பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.